முதலமைச்சரா விஜய்? என்னடா அது? சினிமாவில் நடிச்சுட்டு எப்படின்னா நான் அசிங்கமா இல்லை. இது நான் சொல்ல, அதாவது நம்ம மாநிலத்தில் இல்லை, கேரளா மாநிலமும் சரி, கர்நாடகாலும் சரி, எல்லாத்துலையும் கேட்குறான், எப்பா நடிகனுக்கெல்லாம் எதையோ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்க, அவர் என்னப்பா பண்ணிட்டார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கேட்குற நிலைமை ஆகி போச்சு. இப்படி தான் இருக்கு. சரி, ஒருவேளை இப்படி வாங்க, நம்ம 90s 1996 1998 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சக்திமான்ன்ற ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சக்திமான் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், சக்திமான் வந்து என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சவுத்து மேலேருந்து எகிரி குதிப்பானுங்க. பார்த்துறீங்களே, எத்தனை பேர் கை காலை உடைஞ்சிருக்கு, எத்தனை பேர் இறந்து போனாங்க அந்த டைமில். சக்திமான் தான் வந்து அப்போலாம் பார்த்தீங்கன்னா விஜய்லாம் ஒன்றும் கிடையாது, சக்திமான் தான் டாப்பு. அப்போ ஒருவேளை முகேஷ் கண்ணா நீந்திருந்தாருன்னா அப்போ அந்த டைமில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு இருப்பீங்களா? இல்லை, எனக்கு புரியல. இப்போது சக்திமான் வந்து என்ன பண்ணுறது, நல்ல பவர் இருக்குது, எதனா பிரச்சனைனா போய் காப்பாற்றுறாரு. விஜயும் பார்த்தீங்கன்னா எதிராக ஒரு பிரச்சனை போய் காப்பாற்றுறாரு. ஸோ விஜய் சிஎம் ஆகிட்டாங்க. அப்போ சக்திமானுக்கும் வந்து ஓட்டு போட்டு காப்பாற்றிட்டு இருப்பாங்களா அந்த காலத்தில்? எனக்கு புரியல. நான் தமிழ்நாடு மக்களை தான் நான் கேட்குறேன். அப்போது நம்ம எந்த அளவுக்கு ஒரு முட்டாளாக இருக்கோம் புரியுதுங்களா உங்களுக்கு? இது நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி என்ன ஆகும் ஏதாகும் வரக்கூடிய காலங்களில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. விஜய் வந்தால் போதும், அவர் பார்த்தா போதும், அவ்வளோதான், போதும், நாங்கள் ஹாப்பி, அவ்வளோதான். விசில் ஊதின்னு போயின்னு இருக்க வேண்டியது தான். வாயில் விசில் ஊதினே போனால் போதுமா? நீ விசில் ஊதினே போயிருந்தனா கட்சியில் ஒன்று சங்கு ஊதிடுவாங்க. இதுதான் உண்மை. உனக்கு மட்டும் சங்கு ஊதிடல, டோட்டல் தமிழ்நாடே சங்கு தான். அதாவது இப்போ விஜய் அவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி நம்ம கொடுத்துருக்கோம், தமிழ்நாட்டை கொண்டு போயிட்டு தமிழ்நாடை வந்து இருக்கிறதுலே பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1 ஆக்கி, சார் தாங்க நீங்கள் தான் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய, நீங்கள் தான் பல படங்கள் இட்டு கொடுத்துருக்கீங்க, உங்களை வந்து ரொம்ப ரசிகர்கள் இருக்காங்க, இந்தாங்க டேக் இட். அப்படியே ஒரு அல்வா, நல்ல ஒரு அல்வாவை எடுத்துன்னு போயிட்டு கையில் கொடுத்துருக்காங்க. அவர் வாயில் லபக்குன்னு போட்டு உக்காந்துன்னு ஹாயா உட்காந்துன்னு இப்படி உட்காந்து இருப்பாப்புல. எல்லாம் மாஸ்டரா, அல்டிமேட்டா, பக்காடா, பாடுறா தலைவன் சிரிப்பப்பார், அவன் நடையப்பார், சிங்கம் வருதுப்பார். அப்படியே வந்து என்ன பண்ணுறானுங்க, ரீல்ஸ் போகிறானுங்க, விஜய் நந்து பண்ண வச்சுக்கோ, அவன் டக்குன்னு வேண்டா ஒத்தையில் நிற்கிறேன் வேண்டா அப்படின்னு. இதை எங்கே போய் முடியுதோ தெரில.